இயல்பானது. பிறக்கிறதெல்லாம் இறக்கிறது நியதி. எனக்கு ஞாபகம், ஒரு கவிஞன் இந்த இறப்பை சாடுகிறான், இறப்புக்கு சவால் விடுகிறான். நீ என்ன இறப்பே, நீ அடிமை. யாருக்கெல்லாம் அடிமை? விதிக்கு அடிமை, நோய்க்கு அடிமை, அரசனுக்கு அடிமை, போருக்கு அடிமை. இப்படியெல்லாம் ஒரு இழிவான மனுஷன், இழிவானது இறப்பு சொல்லி சவால் விடுகிறார். மேலும் என்றால் இறக்கச்சை பார்க்கலாம். இறப்புன்றது ஒரு நிரந்தர துயில், வாழ்க்கையினுடைய அந்தம். அதை நாங்கள் யாரும் தடுக்க முடியாது. அங்கே ஒரு சிட்டை இருக்கிறது, அந்த சிட்டையின்படி நாங்கள் போய்கொண்டிருக்க வேண்டியது. ஆனாலும் பிறப்புன்றது ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகிறது, கவலையை ஏற்படுத்தி விடுகிறது. குடும்பத்தில் இடைவெளி, சமூகத்தில் இடைவெளி, இப்படி பல இடைவெளிகள் இருக்கு. வேதனைகளும் இருக்கின்றன, கவலைகள், சகோதரங்கள், தாய், தம்பி. நாங்கள் சாதாரண மனிதர் தான் கவலைப்பட்டோம் இறப்பினாலே என்றால் இல்லை. பெரிய ஞானிகள் கூட கவலைப்பட்டிருக்கிறார்கள். பட்டினத்தார் பூவனாண்டியா போனவர் தாய் இறந்த செய்தி கேட்டு ஓடி வந்துட்டார். தாயின் இதில் விழுந்து விழுந்து அழறார். வள்ளுவர் இந்த 1330 குறள்களை, இந்த உலக வாழ்விற்கு நியதிகளை எல்லாம் வகுத்து விட்டு சென்றவர் மனைவி இறந்த பொழுது அழுறார். ஆதிசங்கர் ஆத்மீகத்தின் உச்சத்தில் நின்றவர், அவர் கூட தாய் இறந்த பொழுது வந்து அழுகிறார். இறப்பு, ஒருத்தியினுடைய இறப்பு கூட அப்படித்தான். குடும்பத்திலேயே ஒரு இடைவெளி, நண்பர்களிடையே ஒரு இடைவெளி, சமூகத்திடையே ஒரு இடைவெளி. குடும்பத்திலேயே என்ன இடைவெளி? ஒரு சமாதான நீதவானவர் குடும்பத்தில். குடும்பங்கள் எல்லாம் சகோதரங்கள் பிரிந்து குடும்பங்களான பிறகு பல பிரச்சனைகள், சிறுதிலிருந்து பெரிய பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ளே இருக்கு. அது இயல்பு. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உறவு பாலமாக அவற்றையெல்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு மகானாக இயங்குது நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய அயல் வீட்டுக்கு. அது மாத்திரமல்ல, நண்பர்கள், அவருடைய நண்பர்கள், மிக அவரை இதயபூர்வமாக நேசிக்கிற நண்பர்கள், அவர்களுக்கிடையே ஒரு இடைவெளியும் கவலை. இது மாத்திரமல்ல, நலிந்தவர்களுக்கு உதவுதலே ஒரு இடைவெளி. வீட்டுக்கு தெரியாமல், அண்ணனுக்கு தெரியாமல், தம்பிக்கு தெரியாமல், பத்திரிகைக்கு தெரியாமல், விளம்பரத்துக்கு தெரியாமல் பல ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். பணத்தாலேயோ வேறு வழியாலேயோ. நான் நேற்று ஒரு வயதுவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் காது கேட்கிறது பல குறைவு, வயதும் கூட. அப்போ உறுத்தி மோசம் போயிட்டதுண்டு நான் ஒரு கதையிலே அவருக்கு சொன்னேன். மிக வேதனைப்பட்டார். எங்கேயெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, எங்கேயெல்லாம் நலிந்தவர்கள் இருக்கிறார்களோ, அந்த வீட்டை அவர் தரிசிப்பது வழக்கம். அவருக்கு அந்த பண்பு இருக்குது. ஒரு சமூக தொடர்பு, சமூக தொடுப்பு வைத்திருக்கிறார். ஒரு உறவு பாலமாக குடும்பங்களிலேயே நலிந்தவர்களுக்கு உதவுகிற ஒரு மகனாக, அவருடைய வீட்டிலே கூட சௌரங்களுக்கு தெரியாமல் மிக பக்குவமாவது. இப்போ நலிந்தவர்களுக்கு உதவி செய்ய வழிகிட்ட பணம் படைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு கூட்டம் கூடி அதுக்கு ஒரு வரவேற்பு வச்சு அந்த ஏழையை கூப்பிட்டு அந்த ஏழையும் படத்தில் காட்டித்தான், கொடுக்குறதையும் படத்தில் காட்டித்தான். இப்போ அந்த பண்பு இல்லை அவருக்கு. கொடுத்தது அடுத்தவருக்கு தெரியாமல் கொடுத்திருக்கிறார். பல இடங்கள் எனக்கு தெரியும். நான் சொல்ல அப்பேற்பட்ட ஒருவர் எங்களுக்கெல்லாம் இழப்பு தான். அந்த இழப்பில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவருடைய இழப்பை நாங்கள் காலம் அவளையை ஆற்றிவிடும். அவருடைய
பண்புகளை நாங்கள் மறக்காமல் வாழ்விலை நினைத்து வைத்துக் கொண்டு அவருடைய ஆத்ம சாத்திக்காக நாட்டில் என்னுடைய